ஹாய் கைஸ், வெல்கம் டு ககாஷி கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது ககாஷி கேமிங்கில் ககாஷி எடிட்ஸ் இப்போ கேமிங்னு மாற்ற போகிறேன். அப்புறம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து மைண்ட் கிராஃப்ட் வந்து கேம் ப்ளே பண்ணி தான் உங்களுக்கு காட்ட போகிறோம். ஸோ வந்து நாங்கள் வந்து மொதல் பார்ட்டில் வந்து வில்லேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த மாதிரி பண்ண போகிறோம். ஒரு 30 பார்ட் பண்ண போகிறோம் இந்த டிசம்பர் மந்த் ஃபுல்லாக. ஸோ வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, சப்போர்ட் கிடைக்கும்னு நம்புகிறேன். ஓகே, இன்ட்ரோ போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஓகே கைஸ், நம்ம யாரெலாம் வந்து ப்ளே பண்ண வந்திருக்குறோன்னா, நானே, காரா, அப்புறம் வந்து நருட்டோ. காராவும் நருட்டோ வந்து வேறு யாரும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு தான், அதாவது ஃப்ரீ ஃபயர் ஃப்ரெண்ட்ஸு. அவங்கள தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ கைஸ், நம்ம வந்து இப்போது வந்து ஒரு வில்லேஜை தான் தேடி போக போகிறோம். நாங்கள் ஆளாளுக்கு 3 பக்கமாக போயிட்டோம். எதுக்கும் கொஞ்சம் ஆடையும் வெட்டி எடுத்துக்கலாம், பெட்டு செய்கிறதுக்கு தேவைப்படும். இன்னும் ஒரு 2 ஆடு வெட்டி எடுத்துகிட்டா போதும். பக்கத்தில் ஒரு லாவா இருக்குது, ஜஸ்ட் மிஸ் விழுந்துருப்போம். ஸோ ஓகே கைஸ், 2வது ஆடையும் வெட்டியாச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி கேம் ப்ளே பண்ணணுன்னு தோணுச்சுன்னா, நான் வந்து கேம் ப்ளே பண்ணணுன்னு தோணுச்சுன்னா அதை வந்து கமெண்டில் போட்டு விடுங்க. நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் முடிஞ்சால். ஓகே, இன்னும் ஒரு ஆடு இருந்தால் போதும், நம்ம வந்து பெட்டு செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து போட்டு செய்யணும். வில்லேஜ் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் வந்து போட் வச்சு தான் ஈஸியாக வில்லேஜுக்கு போய் சேர முடியும். ஸோ இப்போ கொஞ்சம் தூரம் போனால் கடல் வந்துடும்னு நினைக்கிறேன். கடல் வந்த பிறகு போகலாம். அவங்க 2 பேரும் வந்து பேசுகிறது கேட்காது. ஏன்னா அவங்க கேட்குற மாதிரி வந்து என் ஃபோனில் அப்படி இல்லை. ஸோ மன்னிச்சுக்கோங்க கைஸ், இது வேறு லேக் அடிக்குது. நான் வந்து அவங்க கூட கேம் ப்ளே பண்ணும்போது காலில் தான் இருப்பேன், எடிட்டிங்கில் தான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்குறேன். ஓகே, கொஞ்சம் வுட் எடுத்து போட் செஞ்சுக்கலாம். ஓகே, போதுமான அளவுக்கு வுட் எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். இதை வச்சே போட்டு செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து பிளாங்க்ஸாக மாற்றிக்கணும். பெட்டு செய்கிறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பிளாங்க்ஸ் தேவையா, அதெல்லாம் பிளாங்க்ஸாக மாற்றிக்கலாம். ஒரு பெட்டு செஞ்சுக்கலாம் கைஸ். ஏன்னா நைட் வந்து மாப்ஸ் வந்துச்சுன்னா தூங்கினா வந்து எனக்கு பகல் ஆயிரும். இங்கே போட்டு அதாவது நான் வந்து கேம் ப்ளே பண்ணும்போது அந்த போட்டை வந்து கவனிக்கலை. ஸோ வந்து அதை சர்ச் பாரில் போய் தேடி போட்டுன்னு போட்டு அதுக்கப்புறம் தான் வர வச்சுருப்பேன். நான் வந்து கவனிக்கலை கைஸ் கேம் ப்ளே பண்ணும்போது அந்த போட்டுன்னு இருந்தது. இந்த கிராஃப்டிங் டேபிள் வந்து உடச்சி எடுத்துக்கலாம். ஓகே, அப்போது இந்த போட்டை போட்டு போயிடலாம். நைட்டு வர ஆக போகுது. இது என்னது இறக்கி விட்டுருச்சு, என்ன ஏற முடியல. இந்த சைடு வழியாக போய் பார்க்கலாமா? ஓகே, இப்போ போகலாம். என்ன எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணணுன்னு தான் தெரில இந்த போட்லேயே. இங்கேருந்து ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ வந்து வில்லேஜுக்கு போயிட்டு வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ ஓகே கைஸ், நம்ம வில்லேஜுக்கு வந்துட்டோம். அங்கே தூரத்தில் வில்லேஜ் தெரியுது பாருங்கள், அங்கே தான் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்குறோம். இந்த வேறு லேக் ஓவராக அடிக்குது கைஸ், காலில் பேசிகிட்டே கேம் விளையாடுறதுனால. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து வில்லேஜுக்குள்ளே போய் தூங்கணும், அதுக்கப்புறம் தான் மறு வேலையை பார்க்கணும். எல்லோரும் இங்கே டெலிபோர்ட் ஆக சொல்லிட்டேன், வந்துடுவானுங்க. ஓகே, காரா வந்துட்டான். நீங்களும் வந்து என் கூட ப்ளே பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து மறக்காமல்
உங்களோட ஐடியை வந்து கமெண்ட்டில் கொடுத்துட்டு அப்புறம் உங்கள் ஃபோன் நம்பரையும் கொடுங்க கைஸ். இந்த செஸ்ட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டைமண்ட் இருக்குன்னு எதிர்பார்த்தேன், பட் டைமண்ட் இல்லை. ப்ரெட்டெல்லாம் எடுத்துக்கலாம். ஐயோ கைஸ், எல்லா ப்ரெட்டையும் நான் எடுத்துட்டேன்ட்டு அவன் கத்திட்டு இருக்கிறான். எனக்கு கொஞ்சம் வச்சு போட்டுட்டு ப்ரெட்டு கொடுத்துறான்னு இருங்க, கொடுத்துடலாம். ஒரு 4 ப்ரெட்டு கொடுக்கலாம். கூடவே அந்த ஆப்லேயும் வச்சிடலாம். அப்புறமா வந்து எடுத்துப்பான். இந்த இதெல்லாம் மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கைஸ், தேவைப்படும். ஐயோ அந்த குறுக்க நோட்டிஃபிகேஷன் வேறு. இங்கே இருக்கிற ஃபர்னஸ்லாம் எடுத்துக்கலாம், யூஸ் ஆகும். அப்புறம் அங்கே போய் மெனக்கெட்டு காவல் ஸ்டோன் எடுத்து மைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். காரா வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டான், அப்போ நம்மளும் போய் தூங்கிடலாம். இன்னும் நரட்டோ தான் தூங்கணுமா? இருங்க, அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். அவனுக்கு வேறு எங்கே இருக்கிறானுங்கன்னு தெரியல. இந்த பண்ணியெல்லாம் அடித்து போர்க்கு எடுத்துக்கலாம். ஓகே, மூர்க்கெல்லாம் எடுத்தாச்சு. அவங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்கிறானுங்கன்னு தெரியல. காரா தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த செஸ்க்குள்ளே என்ன இருக்குது? ஆப்பிள்ஸ். ஃபுட்டு தேவைப்படும், எடுத்துக்க வேண்டியதான். அப்படியே இந்த பெட்டையும் எடுத்துக்கலாம். நட்டு வந்து செத்தோம். ஓகே, அப்போ இப்போ படுத்தா ஓகேன்னு நினைக்கிறேன். இந்த பெட்டை உடச்சி எடுத்துக்கிட்டு உள்ளே போய் படுக்கலாம். ஐயோ, அவனுங்க தூங்குற நேரத்தில் நான் தூங்க மாட்டேங்கிறேன், நான் தூங்குற நேரத்தில் அவனுங்க தூங்க மாட்டேங்கிறான். இப்படியே போகுது. வெயிட் பண்ணலாம் தூங்குறானுங்களான்னு. ஓகே, 3 பேர் தூங்கிட்டானுங்க. ஓகே, அப்படியே இந்த பெட்டை வந்து உடச்சி எடுத்துக்கலாம். மறுபடியும் அந்த நோட்டிஃபிகேஷன் தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நான் சொன்னேன்ல நரட்டோ, அவன் வந்து மெசேஜ் பண்ணிட்டுருக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் அனுப்பிச்சிட்டுருக்கிறேன். இந்த காபிள் ஸ்டோன்லாம் எடுத்துக்கலாம். காபிள் ஸ்டோன் பிக்காக்ஸ்லாம் செய்யணும், அதுக்காக எடுத்துக்கலாம். நான் வேறு ரொம்ப நேரம் சைலண்ட்டாக இருக்கிறேன், உங்களுக்கு வேறு போர் அடிக்கும். என்ன பண்ண பேசுகிறதுன்னு தெரில, அவ்வளோதான். நான் வந்து மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி ப்ரொஃபஷ்னலாக லாங் வீடியோ போட்டு பழக்கம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறேன் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் வந்து இந்த மிகப்பெரிய கேவில் தான் வந்து மைண்ட் பண்ண போகிறோம். மேலே வேறு அயன் இருக்குது. சரி, ஓகே, இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். செகண்ட் பார்ட்டில் வந்து மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். சரி, ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, ஓகே கைஸ், அடுத்தது இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது ஜாஸ்பன். பாய்.